பொண்டாட்டி இல்லாதவெல்லாம் போயிட்டு ராமர் கோயில இது பண்றதா? He is talking about secularism. Do you know what is secularism, Mr. Arna Goswami? நரேந்திர மோடி சட்டை எங்க இருக்கு? உன் பேருக்கு பின்னாடியே ஒரு சாதி இருக்கு. அவங்க எல்லாம் போயிட்டு ராமரை தொட்டு கும்பிடலாமா? பாவத்துக்கு. காட்டு பன்றி, புள்ளிமான் போன்ற மிருகங்களை சாப்பிட்டு வரான் யாரு? ராமரு, லட்சுமண, இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களாம். தூக்கமேடை ஏறவில்லை வகைராக்கள். ஆனா சீதாராம் யெச்சூரி இருக்கக்கூடிய கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பல தியாகிகள் தூக்கமேடைக்கு போனாங்க. பல தியாகிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் வெள்ளைக்காரனால. பிக்கினி போட்டுட்டு ஆடக்கூடிய அக்காக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பாராளுமன்றத்துக்குள்ள விடுற குடியரசுத் தலைவர் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறியா? அப்ப என்ன காரணம்? ராம் சீதா கிடையாது, சீதாராமா தான். சீதாக்கு தான் மரியாதை. சீதாவை திருமணம் முடித்ததால் தான் ராமருக்கு பெருமை. இன்று நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒயர் தமிழ் சேனல் எடிட்டர் மற்றும் அரசியல் விமர்சகர் தோழர் லெனின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தோழர். வணக்கம். ராமர் கோயிலை வச்சு இங்க பிஜேபி வித்த காமிச்சிட்டு இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டீங்க. ராமர் கோயிலை பத்தி எங்க நரேந்திர மோடி இருக்கார்ல, நரேந்திர மோடியை காரி காரி துப்புறாங்க. இந்த பெரிய பெரிய சாமியார்கள் இருப்பாங்களே, மடாதிபதிகளா, இவங்கெல்லாம் காரி காரி துப்புறாங்க. நரேந்திர மோடி சட்டை எங்க இருக்கு? உன் பேருக்கு பின்னாடியே ஒரு சாதி இருக்கு. அவங்க எல்லாம் போயிட்டு ராமரை தொட்டு கும்பிடலாமா? பாவத்துக்கு. கும்பிடலாமாடே? அயோக்கியத்தனமா இல்லையாடே? நாங்க இதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு கை தட்டிட்டு இருக்கணுமா சக்கு சக்குன்ட்டு? நாங்க என்ன கேட்டி ராகவானா இல்ல எச் ராஜாவா? மானங்கிட்ட பார்ப்பனர்களா நாங்க? நான் பார்ப்பனர்களே ஒஸ்தியான பார்ப்பனாக்கும் அப்படின்ட்டு கிண்டல் பண்றாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமரை இதை விடவும் கேவலமாக இழிவு செய்ய முடியுமா? ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? திரௌபதி மும்முறை கேவலப்படுத்துறாங்க. புதிய பாராளுமன்றத்துக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க. சிலுக்கு இருந்திருந்தா எங்க அக்கா சிலுக்க கூப்பிட்டுருப்பாங்க. போட்டு ஒரு குத்த போடு, நீ ஒரு குத்த போட்டே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க பாராளுமன்றத்துக்குள்ள. பிக்கினி போட்டுட்டு ஆடக்கூடிய அக்காக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பாராளுமன்றத்துக்குள்ள விடுற குடியரசுத் தலைவர் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறியா? அப்ப என்ன காரணம்? சரி விடு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த் ஒரு கோயிலுக்குள்ள போறாரு. அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிடணும்னு போறாரு. அங்க நீங்க பாருங்க, நாட்டினுடைய முதல் குடிமகன் அவர் தான். ஒரு கோயிலில் போயிட்டு பூஜை பண்றதுக்காக போறாரு. சாமி கும்பிட்டு வந்துடலாம் உள்ள போயிட்டு அப்படின்ட்டு அவரே பிளாக் பண்ணி வெளில நிப்பாட்டி விட்டாங்க. டேய் உள்ள வந்துடக்கூடாது, சாமி கண்ணை குத்திடும் பார்த்துக்கோ டைம் நைட் வந்து அப்படின்ற சொல்லி அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணாம தரையில எங்க நின்னாரோ, எங்க அவர்கள் தடை செய்தார்களோ அதே இடத்தில் உட்கார்ந்து விட்டு செல்லுகிறார் சாமியை கும்பிட்டு. அதை பெனாயில் ஊத்தி கழுவுறாங்க. ஏன்டா கழுவுறீங்கன்னா தீட்டடிச்சு கீழ் சாதிக்காரு. அவா இல்லைல்ல, அவாளா இருக்கணுமா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் பாருங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரமத்தை பாருங்கள். இவன் தான் போனோம், இவன் தான் வரணும், அவன் தான். என்ன 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 லாஜிக் இது? என்ன தேரி இது? இந்தியா அப்படிப்பட்ட நாடா? இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் இதையெல்லாம் எதிர்பார்த்து போராடினார்களா? இந்நேரம் பகத்சிங் இருந்தால் வாயில துப்பாக்கி வச்சு டொப்புக்குன்னு போட்டு தள்ளிடுவா. அப்படி தெரியும்ல. சந்திரசேகர் ஆசாத் இருந்தால் மண்டையில் கொட்டி இருந்திருப்பா. அப்படி இந்த சந்திரசேகர் ஆசாத் பற்றிலாம் நல்லா கையெல்லாம் ரொம்ப ஜெய்சாண்டிக்காக இருப்பான். அப்படியே மண்டையில் வச்சு நசுக்கியிருப்பார். இங்கே எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். ராமர் என்ற பேர், ராமர் இருந்தாலே இதை ஏற்றுப்பாருன்னு எனக்கு தெரியலங்க. யாரை வைத்து ராமர் வந்தார்? யூபியில் யாரை வைத்து? நீங்க ராம் சீதா கிடையாது, சீதாராமா தான். சீதாக்கு தான் மரியாதை. சீதாவை திருமணம் முடித்ததால் தான் ராமருக்கு பெருமை. நீங்க ராமர் வந்து ஒரு அசைவ சாப்பிட்றவர் தெரியுமா? அசைவம் சாப்பிட்றவர். நான் சொல்லுதேன் பாருங்க, அவர் வந்து அசைவம் சாப்பிடுறவர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை. நான் சொன்னாதான் இவங்களுக்கு தப்பாகி போகும், குத்தமாகி போகும். அங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், எல்லா இடத்துலையும் நக்க இடத்துலலாம் வலிக்கும். நான் கேட்குறேன், காட்டு பன்றி, புள்ளிமான் போன்ற மிருகங்களை சாப்பிட்டு வரான் யாரு? ராமரு, லட்சுமண, இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களாம். எதில்? அயோத்தியா காண்டம் அப்படின்ற அந்த இதில் சுருக்கம் 52 பாடல் 102 இடம் பெற்றிருக்கு. இதை நான் சொன்னாதான் தப்பு. அவ எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா. நீ எவ்வளோ உருட்டுன
அசைவம் சாப்பிட்டா கேவலம்னால. நீங்கள் ஒரு கதை இருக்குமுங்க, இந்த சைவம்லாம் சாப்பிடுதாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து கொக்கரிப்பாங்க நிர்மலா சீதாராமன் மாதிரி. நாங்கள் இஞ்சி சாப்பிடுவதே கிடையாது, பூண்டு மோந்து பார்ப்பதே கிடையாது பேசுவாங்க. அதெல்லாம் திங்கணும், அப்போ தான் வாயுவுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. வெஜிடேரியன் திங்கிறவன் கோழிக்கறி திங்கிறவனை பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பானா, அருவருப்பாக பார்ப்பானா. கோழிக்கறி திங்கிறவன் ஆட்டுக்கறி திங்கிறவனை ஒரு மாதிரி பார்ப்பானா. ஆட்டுக்கறி திங்கிறவன் மாட்டுக்கறி திங்கிறவனும் ஒரு மாதிரி பார்ப்பான். மாட்டுக்கறி திங்கிறவன் பன்னிக்கறி திங்கிறவனும் ஒரு மாதிரி பார்ப்பான். பன்னிக்கறி திங்கிறவன் நாய்க்கறி திங்கிறவனும் ஒரு மாதிரி பார்ப்பான். இவங்க குதிரையவே வெட்டி தின்றுருக்காங்க, பொலி போட்டு தின்றுருக்காங்க. கைபர் கால்வாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழையும் போது இவர்கள் யார்? மாமிச பிரியர்கள். குதிரையை ஓமக்குண்டலத்தில் போட்டு எரிச்சு தின்னு சுட்டு தின்னு அயோக்கியப்படுவீங்க. இவங்க பேசலாமா? நாங்கள் வந்து ஆச்சாரத்தை பற்றி இவர்கள் பேசலாமா? அசைவத்தை பற்றி இவர்கள் பேசலாமா? அவன் சாமி சாப்பிட்டுருக்காமாப்பா, அவனை போயிட்டு கும்பிட போறிய, அசிங்கமா இல்லை உனக்கு? நான் கேட்குறேங்க, ராமர் கோயிலுக்கு போடுதாங்க தமிழில் பெயர் பலகை, தமிழை வளர்க்கும் ராமர் கோவில். என்னடா தமிழை வளர்த்துருச்சு அயோக்கியப்படுகிறா போடுறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிக் ஸ்ட்ரீம் மீடியா போடுறான், இங்கேருந்து காசு செலவு பண்ணி ஏரோப்ளேன் நடத்தி வச்சிருக்கான். தமிழை வளர்க்கிறது. பேசுறவன் யாருன்னா பார்ப்பான். பேசு, நீ பேசு. நான் கேட்குறேன், நான் எத்தனையோ முறை ஃப்ளைட்டில் எல்லாம் போகிறேங்க, நிறைய பேர் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க, எல்லாரும் போயிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராமர் லட்சுமணன் குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு, அனுமர் குரங்குனா அனுமர் சீதை வேஷம் போட்டுக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போகிறாங்க. இங்கேருந்து குஜராத் ஏர்போர்ட்டில் இருந்து பயணிகளாக வராங்க அந்த வேடம் பண்ணித்து கொண்டு. நான் கேட்குறேன், எங்கள் ஊர் சொடலமாட கருப்பசாமி மாரியாத்தா காளியாத்தா வேஷத்தை போட்டு ஃப்ளைட்டில் ஏற விட்டா ஏற்றிப்பியா நீ? ஏற்றிருவியாடா நீ? ஒரு மதத்தை டார்கெட் பண்ணி, அதுவும் ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு அரசு விழாவாக அதை நடத்துகிறதுங்க. மத அரசியல் எடுத்துக்கலாம். ஆமா, இத முதல்ல எடுத்தது சிபிஎம் அவன் யார்? அந்த அயோக்கிய பைய பீப்புள்ஸ் வாண்ட்ஸ் டு நோ, இந்தியன் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. அருணா கோசாமி அயோக்கிய பய விமர்சிக்கிறான் சோனியா காந்தியவும் சீதாராம் யெச்சூரியவும். இதுவே என்ன கேட்காம நல்லா கேட்டானே ஒரு கேள்வி, நல்லா இருந்துச்சு. நீ வந்து இதுவே இஸ்லாமிய கோவில் திறப்பு விழானா நீ போகாம இருந்துருவியா? தேவாலய இதுனா நீ போகாம இருந்துருவியா? இந்துக்களுடைய கோவில்ன்றதுனால நீ வந்து புறக்கணிக்கிற, அப்போ நீ பெரும்பான்மையான இந்துக்களுக்கு நீ எதிரி அப்படின்ட்டு சாப்பா குத்துறதுக்கு முயற்சி செய்யறான் நாய். தூண்டுதல். ஆமா, இதுக்கு வேற பேர் என்னது? எங்க இவன் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஈனப்பிறவி தெரியுமாங்க? இவன் ஈனப்பிறவிங்க. இந்த நாய் இவன் போன தேர்தலுக்கு புல்வாமா தாக்குதல் நடக்குதுங்க. நடக்க போற விஷயம் இந்த மூதேவி, இந்த நாய் அருணா கோசாமி நாய்க்கு என்னங்க எப்படிங்க தெரியும்? இந்த நாய் எப்படிங்க பேசலாம்? இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பற்றி, இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமைப்பாடை பற்றி இஸ் டாக்கிங் அபவுட் செக்குலரிசம். டு யூ நோ வாட் இஸ் செக்குலரிசம் மிஸ்டர் அருணா கோசாமி? உனக்கு தெரியுமா? உனக்கு நாய் அவன் பேசுறான். சீதாராம் யெச்சூரியை பார்த்து கேள்வி கேட்கிறான், சோனியா காந்தியை பார்த்து கேள்வி கேட்கிறான். உன் பாட்டனும் முப்பாட்டனும் இந்திய தேசத்தில் போயிட்டு போராட்டம் நடத்தல, தூக்கமேட ஏறவில்லை உன் வகைராக்கள். ஆனா சீதாராம் யெச்சூரி இருக்கக்கூடிய கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பல தியாகிகள் தூக்கமேடைக்கு போனாங்க. பல தியாகிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் வெள்ளைக்காரனால. அவங்களுக்கு காட்டி கொடுத்த வேலை தாண்டா உங்களுடைய வேலை. அவங்களுக்கு கூட்டி கொடுத்தீங்க, காட்டி கொடுத்தீங்க. நீ பேசலாமா இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை பற்றி? சோனியா காந்தியை பற்றி பேசுவதற்குலாம் இவனுக்கு நாக்கு இருக்கக்கூடாது. அயோக்கியப்ப இந்திய தேசத்தை பிளவுக்கு உண்டாக்கி, இந்திய தேசத்தில் மதத்தை திரித்து அதன் மூலமாக சுய இன்பம் காணணும்னு நினைக்கிற நாய் இவன் பேசலாமா? இவெல்லாம் பேசுறாங்க. இதே இந்த நாயை போல இன்னும் பல நாய்ங்க பேசிட்டு இருக்குது. சொறி பிடித்த, வெறி பிடித்த, காம வெறி பிடித்த நாய்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. பில்கிஸ் பானுவை ரேப் செய்த அயோக்கியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் நிர்பயாவை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த குண்டர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை போன்று எண்ணற்ற குண்டர்கள் இருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைங்க. ஆசிஃபா காஷ்மீர்ல அவளை வன்புணர்வு செய்த, அவரை கொன்ற அந்த காட்டு மிராண்டிகள் இன்றைக்கு ஊடகத்தில் நின்று காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளையும் பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. நம்மலாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேசத்திற்காக பல தியாகிகளை உயிர் தியாகம்
தியாகம் செய்தது காங்கிரஸ் பார்ட்டி. ஆயிரக்கணக்கான தோழர்களை, சகாக்களை உயிர் தியாகம் செய்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இந்த இரண்டு கட்சிகளை பற்றி பேசுகிறானே ஒரு களவாணி பய, மொல்ல மாதிரி பய, நம்ம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. முதல்ல அப்செக்ட் பண்ணது சீதாராம் யெச்சூரி தான். எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது, ராமர் கோவில் அழைப்புதல். அது ஒரு மதத்தை வைத்து நாட்டில் ஒரு அரசியல் நடக்கிறது என்றால் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நாங்க போகவே மாட்டோம். அது தேர்தல் வர டைம்ல அரசியல்வாதிகளை மட்டும், அரசியல் தலைவர்களை மட்டும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆமா, இன்வைட் பண்ணிருக்காங்க. ஏதோ எடப்பாடி பழனிசாமி கூட ஏதோ சொல்லிருக்காங்க, கால் வலின்னு வேற சொல்றாங்க. யார் வேணாலும் கோயிலுக்குள்ள போலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சிருக்கல நீ? நான் கேக்குறேன், அதிமுக காரர்களே, எஸ்டிபிஐயோட கூட்டணி வைத்திருக்காங்க. நான் வந்தேன், இனிமேல் இந்த கூட்டத்தை பார்த்ததும் வந்து வரப்போற தேர்தல் ஆமா தவழ்ந்து தவழ்ந்து வந்ததால் கால்வலி வந்திருக்கும். முட்டி போட்டு பழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கால்வலி வரும். எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சிருக்க எஸ்டிபிஐ காரங்களா இப்ப எங்க போவாங்க? எஸ்டிபிஐ காரங்க எங்க போவாங்க? இனிமே பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு பேசினார்ல. நான் 2026 கூட நான் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எதுலயும் கூட்டணி வைக்க மாட்டேன். இந்தா பண்ணிட்டான்ல, குத்திட்டான்ல, முதுகுல கத்திய வச்சு கட்டப்பாவை போல பின்னாடி வந்து குத்திட்டாம்ல. எஸ்டிபிஐ தோழர்களே, இஸ்லாமிய தோழர்களே, எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போனா நீங்க வந்து மண்டிட்டு தான் இருக்கணும், பாத்துக்கோங்க. அவர் தான் சொல்லிட்டாருங்க சார், கூட்டத்தை பார்த்து 40க்கு 40 வந்துரும். அதெல்லாம் ஒரு இன்னும் கூட்டணி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒரு வராது. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு தெம்போடு தவழ்ந்து தவழ்ந்து வந்து கும்பிடு போடாம, டயரை பார்த்து கொண்டே இல்லாமல், டயர் நக்கியாக வாழாமல், ஒரு கட்சியினுடைய செயலாளராக, தலைவராக, எதிர்கட்சி தலைவராக நின்று என்னைக்கு அவர் துணிவோட பாஜகவை எதிர்க்கிறார்களோ அன்னைக்கு தான் இவங்களுக்கு விடிவை ஆகும். அது வரைக்கும் சொல்லாம பாஜக பத்தி எதுவுமே பேசாம இருந்த எடப்பாடி வந்து இன்னைக்கு மேடையில ஏங்க சும்மா பேசாதீங்க. அவன் ஒரு பாப்புக்கு அவன் அப்படியும் பேசுவான். ஏங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு ரோசம் அது இதுன்னு இருந்துச்சுன்னா பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன். அம்மையார் ஜெயலலிதா பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்டாரு, அதே போல வந்து மன்னிப்பு கேளு, மன்னிச்சிருங்க. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும், நான் இந்த கட்சியினுடைய பொது செயலரா இருக்கிற வரைக்கும் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு நீ பேச. இது வரைக்கும் வச்சிருந்த கூட்டணின்றது மக்களோட நலனுக்காக தான் நாங்க கூட்டணி வச்சிருந்தோம். மைத்த பிடிக்கிட்டாங்க அவங்கள விடுங்க, அவங்க கிடக்குறாங்க வெண்ணைங்க. நம்ம இங்க வருவோம். ராமர் கோயில் இஷ்யூல ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும், அது ராமர் பிறந்த மண், ராமர் பிறந்த ஊர், ராமர் பிறந்தார், அங்கதான் பிறந்தாரு, அதை பாபர் வந்து இடிச்சு தள்ளிட்டு கோயிலை கட்டிவிட்டாரு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க. அதை ராமர் கோவிலாக மாற்றுவதற்கு இங்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய சாபம், இஸ்லாமிய மக்களுடைய சாபம், இந்துக்களே உங்களை சும்மா விடாது. இந்துக்கள்னா இவர்கள் சொல்வதெல்லாம் இந்துக்கள், நானும் இந்து அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள தான் வரேன். பற்றாக்குறைக்கு என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க, இந்து பட்டியலில் சேர்த்துக்கிட்டாங்க. பட் பார்ப்பனர்கள் தான் இங்கே இந்துக்கள்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்மளாம் கோயிலுக்குள்ள போக முடியாதுல்ல. என் சாமி இந்து கடவுளுங்க. அங்க வந்து விஷ்ணு பரமாத்மா அமர்ந்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு பரமாத்மாவை நான் போயிட்டு தொட முடியாது. தொட்டுட்டா எனக்கு அட்டியை பிச்சிருவாங்க. ஏங்க ஒரு நாட்டினுடைய இளவரசி தெரியும்ல, ஒரு மன்னர், ஒரு ராணி, அவங்களுடைய கணவர் இறந்து விட்டார். இவங்க வந்து கணவர் இல்லாத விதவையாயிட்டாங்க. இவங்க போயிட்டு கோயிலில் சாமியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா போயிட்டு சாமிக்கான பொருள்லாம் எடுக்குது, அடிச்சு வெளில பற்றி விட்டாங்க. சங்கராமடத்தில் சங்கராச்சாரியார் தெரியும்ல, இந்திரா காந்தின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்திரா காந்தி தான். இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இவங்களை போயிட்டு பார்க்கறதுக்காக வராங்க. அவர் திரும்பி உட்காந்துக்கிட்டாராம். யாரு அவரு? அவ உட்காந்துட்டாராம். ஏன் சீயை பார்க்கக்கூடாது? யார் கணவனை இழந்த பெண் தானே இந்திரா காந்தி இல்ல, எப்படி பாக்குறது, கணவனை இழந்த பெண்ணை எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி திரும்பி உட்காந்துக்கிட்டாராம். அதுக்கு நடுவில் பார்த்துக்கோங்க, இப்படி போனா கூட தீட்டாயிருமா, அதனால நடுவில் நதி போற மாதிரி, தண்ணி போற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி உட்காந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ எந்த அளவுக்கு கேவலமானவர்கள் இவர்கள். இவர்கள் எதை வைத்து வேண்டுமானாலும் அரசியல் செய்வார்கள். ஏன் ராமருடைய மலத்தை வைத்து கூட இவர்கள் அரசியல் செய்வார்கள். அப்படிப்பட்ட மல புத்தி உள்ளவர்கள். ஏனென்றால் மாட்டு மலத்தை திங்கிறார்கள், மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க தான் இவர்கள். இவர்களுக்கு பின்னால் யார் சென்றாலும் அழிவு நிச்சயம், நிச்சயமாக அழிவு நிச்சயம். இந்திய தேசத்தினுடைய 2024 பாராளுமன்ற தேர்தல் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகுட்டும் என்று நான் நம்புகிறேன். இந்திய தேசம் ஒருமித்த குரலோடு இந்தியாவை ஆதரிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை, இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டுமே ஆனால்
இந்தியா என்கின்ற கூட்டணிக்கு ஒட்டுமொத்த தேசமும் வாக்களித்தால்தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அயோக்கிய பயல்கிட்ட இருந்து நீங்க பாருங்க, இப்பவே எவ்வளவு சேட்டை பண்றாங்க. சாமியார்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ராமர் கோயிலை இன்னும் கட்டி முடிக்கல, ராமர் சிலையே ஒழுங்கா சிலைக்கு இருக்காங்களான்னு தெரியல. ஒரு அறியாமலே இவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அறியாமையில பண்றாங்க, இஎம்ஐ பேசஸ்ல கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முடியலைங்க வேலை, அதுக்குள்ள ஏன் அவசர அவசரமாக செய்யணும்? அப்போ இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் 2024 பாராளுமன்ற தேர்தல், அதில் எப்படியாவது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ஆதரவை பெற்றுவிட வேண்டும். அயோத்தியை நாங்கள் திறந்து விட்டோம், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று மக்களிடம் தண்டோரா போடுவதற்காக இவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் 2024 தேர்தலில் நான் மக்களுக்காக, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக, பெண்களுக்காக எதுவுமே செய்யாத இந்த அரசாங்கம் ராமரை வைத்து, ராமர் கோவிலை வைத்து அரசியல் ஆதாயம் தேடிக் கொள்வதற்காக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களே நம்பவே கூடாது. இவங்க எப்படிப்பட்ட நாடகத்தை வேணாலும் ஆடுவாங்க. நாளைக்கு நரேந்திர மோடி அவருடைய வீட்டம்மாவை கூட நான் இணைஞ்சிட்டேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா சொல்றாருல ஒரு சாமியார், பொண்டாட்டி இல்லாத மனுஷன் அவன்லாம் போயிட்டு, பொண்டாட்டி இல்லாதவெல்லாம் போயிட்டு ராமர் கோயிலில் இது பண்றதா அப்படின்ட்டு கேட்காங்கல்ல. நாளைக்கு திடீர்னு ராமர் கோயிலுக்கு பொண்டாட்டியோட போயிட்டா என்ன பண்றது? யார் பொண்டாட்டியோட போறாருன்னு, அதான் யார் பொண்டாட்டியை கூப்பிட்டு போறாருன்னு பார்க்கணும். அவர் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும். ஒப்புக்கொள்கிறாரா என்று பார்ப்போம். சாமியார்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள் நாட்டினுடைய பிரதமரை. ஆனால் நம்மை போன்ற அரசியல் விமர்சகர்கள், இந்த சமூக வலைதளங்கள் பேசுறவர்கள் மோடி அப்படின்ட்டா போதும் தெரிச்சிடுறாங்க. திருப்பி அயோக்கிய பிள்ளைங்க, ராப்புக்காடு பிள்ளைங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.